வாய்ஸ் ஆஃப் திருசூலம். திருசூலம் மக்கள் மனதில். திருசூலம் வாழ்கிற மக்களோட மனதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா, இதுதான் திருசூலம் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷனுக்கு ஊருக்குள்ளேருந்து வெளியே வரணுன்னா இப்படி தான் வரணும். இந்த வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைஓவரோ ஒரு சப்வேவோ கிடையாது. அப்படி இல்லாட்டி மக்கள் எப்படி இந்த தண்டவாளத்தை கடக்க முடியும்? அப்படி கடக்க முடியாட்டி என்ன ஆகும்? தண்டவாளத்தை கடக்கும்போது இந்த இவர் போகிறார் பாருங்கள், ஃபஸ்ட்டு ட்ராக். இதுதான் எக்ஸ்பிரஸ் வர ட்ராக். இந்த ட்ராக்கில் அடிபட்டு இறந்தவங்களோட எண்ணிக்கை அதிகம். இந்த ட்ராக்கை நம்ம கடக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த ட்ராக் பீச் ஃபாஸ்ட் வர ட்ராக். அந்த ட்ராக்கையும் நம்ம கடக்கணும். அதுக்கு அடுத்த ட்ராக், இந்த ட்ரெயின் இருக்க ட்ராக் தான் நம்ம பீச் ஸ்டேஷன்லேருந்து தாம்பரம் வர ட்ரெயின். அந்த ட்ராக்கையும் கடந்து தான் பிளாட்ஃபார்முக்கு போகணும். இப்போ இவர் இந்த மாதிரி தண்டவாளத்தை ஒரு சப்வேவோ ஃப்ளைஓவரோ இல்லாமல் தாண்டினா, திடீர்னு ஏதோ ஒரு மறதியில் தாண்டிட்டார்னா ட்ரெயின் வர்றதை பார்க்காம இவர் இறந்துட்டா இவர் குடும்பத்துக்கு யார் பொறுப்பேற்பா? ஸோ இதை பார்த்துட்ருக்கவங்க ஷேர் பண்ணுங்கள். இது திருசூலத்தோட ரயில்வே கேட். இந்த ரயில்வே கேட்டுக்கு பார்த்திங்கன்னா சப்வே கிடையாது, ஃப்ளைஓவரும் கிடையாது. அங்கே பாருங்கள், கேட் மூடி இருக்குது. எத்தனை பேர் அசால்ட்டாக அவங்களோட மூட்டைகளை தூக்கிக்கிட்டு போயிட்டுருக்காங்க ட்ராக்கில். இந்த எக்ஸ்பிரஸ் வந்துடுச்சு. இந்த கேட்டு திறக்கிறதுக்காக எத்தனையோ பேர் வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, மருத்துவமனைக்கு போகிறவங்க லைனில் நிற்கிறாங்க. இங்கே பார்க்கிங் ஸ்பெஷாலிட்டி கூட கிடையாது. இந்த கேட்டு ஓப்பன் ஆனால் மட்டும்தான் போக முடியும். ஸோ இதனால் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த ஊருக்கு என்னாச்சு? ஏன்னா சென்னைக்கு மிக அருகில் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஷன் மீனம்பாக்கம், இதுக்கு அடுத்து இருக்கிறது பல்லாவரம். ரெண்டுத்துக்குமே ஃப்ளைஓவர் சப்வே இருக்கும்போது இந்த திருசூலத்துக்கு மட்டும் ஏன் இல்லை? கிராமப்புறங்கள்லே ஃப்ளைஓவரும் சப்வேவும் இருக்கும்போது நகரப்புறத்தில் இருக்கும், அதுவும் சென்னைக்கு மிக அருகில் இருக்கும் இந்த திருசூலத்துக்கு என்னாச்சு? ஏன் இப்படி மாறுதலுக்கு காரணம்? இதை பார்த்துட்ருக்கவங்க நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படியாவது சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ந்தால் நம்மளுக்கு கண்டிப்பான முறையில் சப்வேவோ ஃப்ளைஓவரோ கிடைக்கும். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.